தமிழக மீனவர் பிரச்சினை தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜை அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டெல்லியில் இன்று சந்திக்கின்றனர். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் அருவில்ராஜ். வணக்கம் அருவில்ராஜ். வெளியுறவுத்துறை அமைச்சருடனான அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய சந்திப்பு பற்றி தெளிவாக கூறுங்கள் அருவில்ராஜ். வணக்கம் வசந்த். அதாவது தமிழக மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வலியுறுத்தி இன்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜை அதிமுக எம்பிக்கள் 48 பேர் இன்று சந்திக்கிறார்கள். இந்த சந்திப்பானது வெளியுறவுத்துறை அமைச்சகத்தில் நடைபெற இருக்கிறது. சரியாக காலை 11 மணிக்கு இந்த சந்திப்பு நிகழ இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சந்திப்பின் போது அதிமுகவினுடைய எம்பிக்கள், மக்களவை எம்பிக்கள் 37 பேர், அதேபோன்று மாநிலங்களினுடைய எம்பிக்கள் 11 பேர் என மொத்தம் 48 பேரும் இந்த சந்திப்பின் போது இருப்பார்கள். அதேபோன்று மக்களவை துணைத் தலைவர் திரு தம்பிதுரை அவர்கள் இந்த குழுவிற்கு தலைமை தாங்குவார் என்று தெரிவிக்கப்படுகிறது. இந்த சந்திப்பின் போது தமிழக மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வலியுறுத்தி தமிழக முதல்வர் சார்பில் ஒரு மனு ஒன்றினை அளிக்க இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. வசந்த், அருவில்ராஜ், இந்த சந்திப்பின் முக்கியத்துவம் என்னவாக இருக்கிறது? அருவில்ராஜ், நிச்சயமாக, அதாவது தமிழக மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுவது ஒரு தொடர்கடையான ஒன்றாக நிகழ்ந்து வருகிறது. குறிப்பாக அக்டோபர் 22ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 22ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 2ஆம் வாரம் வரையில் கிட்டத்தட்ட 86 தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த 86 பேருமே ராமநாதபுரம், தூத்துக்குடி, அதே போன்று புதுக்கோட்டை, நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களை சேர்ந்தவர்கள். இவர்கள் கைது செய்யப்பட்ட இடமும் பாக் வளைகுடா மற்றும் மன்னார் வளைகுடா, அதாவது தமிழக மீனவர்களுடைய பாரம்பரிய அந்த மீன் பிடிக்கும் பகுதிகளாகும். இந்த பகுதிகளில் அவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது கிட்டத்தட்ட 86 மீனவர்களும் இந்த 3 வாரத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதனை அடுத்து தமிழக அரசின் தரப்பில் கிட்டத்தட்ட 7 முறை மத்திய அரசிற்கு, அதாவது பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழக முதல்வர் ஜெயலலிதா கடிதம் எழுதியிருந்தார். இதன் அடிப்படையில் தூதரக அளவிலான நடவடிக்கை எடுக்கப்பட்டு நாளை மறுநாள் இந்த 86 மீனவர்களும் வவுனியா, அதே போன்று மற்ற சிறைகளில் இருக்கக்கூடிய இந்த 86 மீனவர்களும் நாளை விடுவிக்கப்பட இருக்கிறார்கள். அதே போன்று நல்லெண்ண அடிப்படையில் தமிழக அரசும் 2 இலங்கை மீனவர்களை நாளை மறுநாள் விடுவிக்க இருக்கிறது. எனவே இதுபோன்ற தொடர்ந்து கைது சம்பவங்கள் நிகழாமல் இருக்க ஒரு நிரந்தர தீர்வு காண வலியுறுத்த வேண்டும் என்பதே இன்று மத்திய அரசிடம் அதிமுக எம்பிக்கள் கொடுக்கக்கூடிய அந்த மனுவுடைய சாராம்சமாக இருக்கிறது. இதுபோன்ற பல்வேறு பிரச்சனைகள், மீனவர்களுடைய பிரச்சனைகள், குறிப்பாக இந்த 86 மீனவர்கள் கைது செய்யப்பட்ட போது 18 படகுகள், அவருடைய படகுகள் சேதமடைந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனவே இந்த படகுகளுக்கு உரிய நிவாரணம், அதே போன்று நிரந்தர தீர்வு, இவையே இந்த மனுவினுடைய பிரதான ஒரு சாராம்சமாக இருக்கும் என்று தெரிகிறது. அருவில்ராஜ், இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் தமிழக மீனவர் பிரச்சனையில் நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தற்பொழுது கோர இருக்கிறார்கள். இந்நிலையில் என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்து அந்த கடிதமானது நிறைவு பெற்றிருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது? அருவில்ராஜ், நிச்சயமாக, அதாவது இந்த மீனவர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டும் என்பதே பிரதான விஷயமாக இருந்தாலும் இந்த நிவாரணம், அதாவது கடந்த 3 வாரங்களில் 86 மீனவர்கள் கைது செய்யப்பட்ட போது 18 படகுகள் இனி பயன்படுத்த முடியாத அளவிற்கு சேதமடைந்திருப்பதாக மீனவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மீனவர்களுடைய சங்கமானது, அதிகாரப்பூர்வ சங்கமானது தெரிவித்திருக்கிறது. எனவே இதுபோன்ற சேதமடைந்த படகுகளுக்கான நிவாரணத் தொகை, அதே போன்று பாரம்பரிய அந்த மீன்பிடி பகுதிகளினுடைய அந்த உரிமையை மீட்டெடுப்பது, குறிப்பாக இந்த 86 மீனவர்களும் கைது செய்யப்பட்ட இடமானது ராமநாதபுரம், புதுக்கோட்டை, அதே போன்று தூத்துக்குடி மற்றும் நாகப்பட்டினம், இந்த 4 மாவட்டங்களினுடைய சேர்ந்த அந்த மீனவர்கள் கைது செய்யப்பட்ட இடமானது தமிழக மீனவர்கள் பாரம்பரியமாக மீன்பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பாக் வளைகுடா மற்றும் மன்னார் வளைகுடா ஆகிய பகுதிகளாகும். எனவே அந்த பகுதியில் மீன்பிடிக்கும் போதும் இலங்கை கடற்படையினர் தொடர்ந்து தாக்குவது, அவர்களை கைது செய்வது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். எனவே நிரந்தர தீர்வு, அதே போன்று பாரம்பரிய மீன்பிடி பகுதிகளை மீட்டெடுப்பது, இதுபோன்று கைது நடவடிக்கைகள் தொடரும் போது அதனை தூதரக அளவில் இந்திய அரசானது அணுகி மீனவர்களை மீட்டு கொண்டு வர வேண்டும் என்பதும் இந்த கடிதத்தினுடைய ஒரு அம்சமாக இருக்கும் என கருதப்படுகிறது. அதே போன்று நிவாரணத் தொகை, இதுபோன்ற கைது சம்பவங்கள் நடைபெறும் போது மீனவர்களுடைய வலைகள் அறுக்கப்படுவது, அதே போன்று அவர்களுடைய படகுகள் சேதப்படுத்தப்படுவது போன்ற விஷயங்களும் நடைபெறுகின்றன. எனவே நிவாரணத் தொகை, பாரம்பரிய மீன்பிடி பகுதிகளை மீட்டெடுப்பது மற்றும் நிரந்தர தீர்வு, இதுபோன்ற பல்வேறு அம்சங்கள் இந்த கடிதத்தில் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் அமைச்சர்கள் அனைவரும் சுஷ்மா ஸ்வராஜை சந்தித்த பிறகு அவர்களுடன் நாம் கலந்தாலோசித்தால் மட்டுமே அந்த ஒட்டுமொத்த மனுவில் என்னென்ன அம்சங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன என்பது குறித்து விரிவான தகவல்கள் தெரிய வரும். வசந்த், டெல்லியில் இருந்து தகவல்கள் வழங்கியமைக்கு நன்றி அருவில்ராஜ்.